மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பயிற்சி 6.3 கேள்வி நம்பர் 7 பார்க்க போறோம். வெக்டர் முப்பெருக்கத்துல இன்னொரு கணக்கு. கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா ABC என்ற 3 வெக்டர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. A கிராஸ் B கிராஸ் C என்பது LA பிளஸ் MB பிளஸ் MC வெக்டருக்கு சமமாக இருக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த LMN அப்படிங்கிறதுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். A கிராஸ் B கிராஸ் C அப்படிங்கிற வெக்டர் பெருக்கலை நம்ம பயன்படுத்தினோம். ஓகே, A dot C into B vector, that is first and the last vector multiply பண்ணுங்க. A dot C into B vector minus A dot B into C vector, which is equal to LA plus MB plus NC. ரெண்டு பக்கம் A வெக்டர் B வெக்டர் C வெக்டர் சமன்படுத்தி பார்ப்போம். அப்படி சமப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு A அப்படிங்கிற வெக்டர் நம்ம பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல இல்ல. therefore A னுடைய வெக்டர்னுடைய கெழு பாத்தீங்கன்னா நமக்கு 0 ஆக இருக்கிறது. therefore L equal to 0 அப்படினு வெச்சுக்கலாம். M பாத்தீங்க அப்படினா MB வெக்டர் என்பது இங்க A dot C ன்னு இருக்கு. therefore M is equal to A dot C அப்படினு எழுதிக்கலாம். what is A? A னாக்க I plus 2j plus 3k. C என்பது 3a plus 2j plus k. therefore 1 into 3 plus 2 into 2 plus 3 into 1. therefore the value of M is equal to 10 அப்படி நமக்கு தெரியும். value of N பாத்தீங்க அப்படின்னாக்க here M is equal to minus A dot B அப்படின்னு இருக்கு. therefore the value of N is equal to minus A dot B. Here A dot B is equal to 1i into dot 2i becomes 2 plus 2 into minus 1 it is minus 2 plus 3k dot k just becomes just 3. therefore the value of N is equal to minus 3 அப்படி நமக்கு தெரிகிறது. மாணவர்களே, அடுத்தது கேள்வி நம்பர் 8 பயிற்சி 6.3. ABC என்ற 3 வெக்டர்கள் கொடுத்திருக்காங்க. அதனுடைய வெக்டர் முப்பெருக்கம் பாத்தீங்கன்னா A cross B cross C is equal to half times of B vector அப்படின்னு இருக்கும். கேள்வி என்ன அப்படின்னா இந்த A cross B cross C என்பது half B க்கு சமமாக இருந்தால் A க்கும் C க்கும் இடைப்பட்ட கோணம் என்ன? that is angle between A vector and C vector என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு A cross B cross C அப்படிங்கிற வெக்டர் by the given condition it is equal to half B vector, but using the formula A cross B cross C is nothing but A dot C into B vector minus A dot B into C vector is equal to half times of B vector. It's very clear there is no C vector in the right side. therefore from this result A dot B is equal to 0 அப்படி நமக்கு தெரியும். அப்ப A யும் B யும் ஒண்ணுக்கொன்று பர்பெண்டிகுலராக இருக்கலாம். அடுத்து A dot C is equal to B vector அப்படினு இருக்காங்கல, comparing these two A dot C is equal to half அப்படினு இருக்கு. பட் A dot C உடைய டெஃபினிஷன் படி வரையறைப்படி இப்படி போடலாம்னா மாடுலஸ் A மாடுலஸ் C A க்கும் C க்கும் இடைப்பட்ட கோணம் θ அப்படின்னு எடுத்துக்கொண்டால் it is cos θ is equal to 1/2. therefore it is given A B C எல்லாமே நமக்கு யூனிட் வெக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அலகு வெக்டர் கொடுத்தனால 1 into 1 into cos θ which is equal to 1/2. therefore θ is equal to cos inverse of 1/2. therefore the answer is 60 degrees. 5/3 radius. therefore A க்கும் C க்கும் இடைப்பட்ட கோணமானது 60 டிகிரியாக இருக்கும். இனி அடுத்தது நம்ம 4 வெக்டர்கள் A B C D என்ற 4 வெக்டர்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனுடைய வெக்டர் பெருக்கம் எப்படி இருக்கும் அப்படினு பார்க்கணும். that is A cross B cross C cross D உடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற 4 வெக்டர் நம்ம 3 வெக்டராக முதல்ல மாத்திக்கலாம். சப்போஸ் A cross B is equal to some x vector அப்படி நம்ம எடுத்துக்கொண்டால்
this becomes x cross c cross d என்று மாறிவிடும். இப்போ பாத்தீங்கன்னா இது வெக்டார் முப்பெருக்கத்துக்குள்ளார வந்துரும். வெக்டார் முப்பெருக்கத்துக்கான சூத்திரம் நமக்கு x dot d into c minus x dot c into d vector அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். what is x அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம a cross b அப்படினு எடுத்துட்டு இருக்கோம். therefore it is a cross b dot d vector into c vector minus a cross b dot c vector into d vector. இப்போ ஒரு டாட் ஒரு கிராஸ் இருந்தா அது பாக்ஸ் ப்ராடக்ட் உள்ள எழுதிக்கலாம். therefore it is box a b d into c vector minus box a b c into d vector அப்படினு எழுத முடியும். therefore a cross b cross c cross d can be written as box a b d into c vector minus box a b c into d vector அப்படினு நம்மளால எழுதி கொள்ள முடியும். இப்போ கேள்வி என்ன அப்படினு பாத்தீங்கன்னாக்க நம்ம क्वेश्चन நம்பர் 8 என்ன சொல்லிருக்காங்க அப்படினாக்க a cross b cross c cross d உடைய மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்கும். எப்ப பூஜ்ஜியமாக இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னாக்க a b c d என்ற நான்கு வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்களாக இருந்தா பூஜ்ஜியமாக இருக்கும் அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ நாம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். a cross b cross c cross d can be written as இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படி நம்ம பார்த்துட்டோம். இப்போ a b d என்பது ஒரு தள வெக்டர்கள் அப்படிங்கிறது தெரியும். therefore a b d என்பன ஒரு தள வெக்டர்களாக இருப்பதனால் இப்போ நம்ம பாக்ஸ் ABD னுடைய மதிப்பு என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் திசையிலி முப்பெருக்கமானது மதிப்பானது 0 ஆயிடும். இந்த ABD என்பது ஒரு தள வெக்டராக ஆகுது. அதே மாதிரி ABC யும் நமக்கு ஒரு தள வெக்டராக இருப்பதால் பாக்ஸ் ABC னுடைய மதிப்பும் நமக்கு 0 ஆயிடும். therefore நம்மளுடைய கொடுக்கப்பட்ட a cross b cross c cross d உடைய மதிப்பு 0 minus 0 into c vector minus 0 into d vector. therefore it is just 0 vector அப்படி நம்மளால நிரூபிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போறது நான்கு வெக்டர்களுடைய திசையிலி பெருக்கத்தை பத்தி பார்க்க போறோம். அது a cross b dot c cross d ன்னு சொல்லலாம். பெருக்கி பார்த்தா நமக்கு ஒரு திசையிலி மதிப்பாக ஸ்கேலார் வேல்யூ கிடைக்கும். இதனுடைய அணிக்கோவை வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் c cross d க்கு பதிலாக some x வெக்டர் அப்படின்னு நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்ப a cross b dot c cross d என்பதை நான் a cross b dot x அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு தெரியும் டாட்டிங் கிராஸிங் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் தெரியும். a dot b cross x எங்க கிராஸ் இருக்கோ நீங்க அங்க பிராக்கெட் போட்டுக்கணும். அப்ப a dot b cross x என்பது நமக்கு c cross d அப்படி நம்ம எடுத்துட்டு இருந்திருக்கோம். therefore இது வந்து இப்ப நம்ம வெக்டர்னுடைய முப்பெருக்க வடிவத்துக்கு வந்துருச்சு. வெக்டர்னுடைய முப்பெருக்கத்தினுடைய விரிவாக்கம் படி b dot d into c vector minus b dot c into d vector அப்படின்னு இருக்கலாம். இப்ப a வால நம்ம உள்ள பெறணும். b dot d என்பது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. அப்ப a dot c into b dot d அப்படின்னு வரும். minus அதே மாதிரி a dot d into b dot c அப்படி நமக்கு கிடைக்கும். இது அப்படியே நம்ம ஒரு அணிக்கோவை வடிவத்துக்கு மாத்தினாக்க a dot c a dot d minus b dot c b dot d என்று எழுதி கொள்ளலாம். இது ஒரு அணிக்கோவை வடிவத்துக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ கொடுத்திருக்கிற கணக்கு பார்க்கலாம். கொடுத்திருக்கிற கணக்கு a cross b dot a cross c அப்படின்னு இருக்கு. அப்ப a cross b dot a cross c அப்படிங்கறத நம்ம அணிக்கோவை வடிவம் சேஞ்ச் பண்ணாக்க அது இந்த வடிவத்துல இருக்கு. that is a dot a dot c b dot a b dot c என்ற வடிவத்துல நமக்கு இருக்கும். இப்போ நான் what is a dot a என்னன்னு பார்க்கணும். கொடுத்திருக்கிற கணக்குல a வெக்டர் என்பது 2i plus 3j minus k அப்படின்னு இருக்கு. therefore a dot a becomes 2 square plus 3 square plus 1 square, that is 14. Then we have a dot c equal to 2 plus 3 minus 1, that is 4. Finally we have b dot a is equal to minus 2 plus 6 plus 4,
therefore it is just 8, and finally we have b dot c. B dot c is equal to minus 1 plus 2 minus 4, therefore it is minus 3. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மதிப்புகளை நம்ம இந்த அணிக்கோவையில பிரதியிட்டு பார்க்கலாம். 14 4 8 minus 3, therefore it is 42 minus 32, therefore the result is minus 74. அப்ப இது வந்து அணிக்கோவை வடிவத்துக்கு மாத்தி நம்ம செஞ்சுக்கலாம். அல்லது a cross b கண்டுபிடிச்சு a cross c மதிப்பு தனித்தனியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்க திசையலி மதிப்பையும் புள்ளி பெருக்கலையும் பயன்படுத்தி போட்டுக் கொள்ளலாம். நன்றி.